கடந்த மாதம் பெய்ரூட்டில் உயர்மட்ட தளபதி ஃபார் ஷுக்ர் கொல்லப்பட்டதற்கு பழி தீர்க்கும் முகமாக இன்று இஸ்ரேலை நோக்கி 320க்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் நூற்றுக்கணக்கான கத்யூஷா ராக்கெட்டுகளால் வடக்கு இஸ்ரேலில் உள்ள 11 ராணுவ தளங்களை குறிவைத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான தனது தாக்குதலின் முதல் கட்டம் முடிந்துவிட்டதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளதோடு இது இஸ்ரேலிய முகாம்கள் மற்றும் தளங்களை குறிவைக்கும் கட்டம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஹிஸ்புல்லா அமைப்பின் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் லெபனானில் உள்ள அந்த அமைப்பின் இலக்குகள் மீது விமான தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹிஸ்புல்லாவின் தளங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் இருந்து லெபனான் குடிமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களை அடுத்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனது பாதுகாப்பு அமைச்சரவையின் அவசர கூட்டத்தை கூட்டுவதாக அறிவித்தார். நெதன்யாகுவின் அலுவலகம், பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலண்ட் ஆகியோர் டெல் அவிவில் உள்ள ராணுவ தளத்தில் இருந்து நிலைமையை நிர்வகித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை அடுத்து இஸ்ரேல் 48 மணி நேரம் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.